வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குன்னா அதற்கு விதை போட்டதே நீங்கள் தான். நீங்கள் தான் அதெல்லாம் கேட்டீங்க. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வழியில் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது நல்லவையாக இருந்தாலும் சரி, அல்லது நம் வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய சில கஷ்டங்களை கூட ஏதோ ஒரு வகையில் நாம் தான் ஈர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த உலகில் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக அமைச்சுக்குவீங்க. அந்த வகையில் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் தகவல்கள் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கணிப்புகள் முழுமையாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் யாருன்னு உங்களுக்கே புரிய வைக்கும். இதுவரை உங்களுக்கு வாழ்வில் விடை தெரியாத கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஆகவே இந்த பதிவு தனிமரமாய் நிற்கும் மீனம் ராசியினர். என்னங்க மீன ராசிக்காரங்க தனிமரமாக நிற்கிறோம் ஐயா? பெரும்பாலும் மனிதனுடைய எல்லா வாழ்விலும் எல்லாருடைய மனிதனுடைய வாழ்விலுமே காமனாக ஒரு விஷயம் நடக்கும், சரிங்களா? அந்த விஷயத்தை தாண்டாத நபர்களே இருக்க மாட்டாங்க. அப்படி இந்த மீன ராசிக்காரர்களும் இதில் விதிவிலக்கல்ல. தனிமரமாய் நிற்கக்கூடிய நபர்களில் இந்த மீனராசிக்காரங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த நிலைமை, எதனால் இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் என்ன, இனி நாம் எதை ஃபாலோ பண்ணால் நல்லது கிடைக்கும் அப்படின்ற பல அற்புதமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதற்காக நீங்கள் ஒதுக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் விலை மதிப்பில்லாதது. நீங்கள் போய் ரீல்ஸு, அப்புறம் கேம்ஸு, அப்புறம் வீடியோ பார்க்குறது, பாட்டு பார்க்குறது, சாங் பார்க்குறது, நீங்கள் படம் பார்க்குறதுன்னு நீங்கள் ஆன்லைனில் செலவு பண்ணுற எந்த நேரமும் உங்களுக்கு ரிட்டன் நல்லதை கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா, நல்ல சிந்தனைகளை கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா தெரியாது, எனக்கு அது டவுட்டு தான். ஆனால் நம் பதிவுகளுக்கு நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்கள் ஆழ் மனதில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இது எங்கேயோ உட்காந்து யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இந்த குரல் உங்களுடைய மனசாட்சியின் குரல் தான். இந்த நான் சொல்லக்கூடிய கணிப்புகளும் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் கேள்வியை எழுப்பி பாருங்கள். முழுமையாக உங்களை யாருன்னு உங்களுக்கே இந்த உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு சொல்லும். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்த கஷ்டங்கள் விலகி நல்லதை அமைத்து கொள்வதற்கான ஒரு நபர் உங்கள் லைஃப்குள்ளே வருவாங்க. அந்த நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது வேறு யாரும் இல்லை, அதுவும் நீங்கள் தான். உங்களால் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் நீங்கள் நிலையான மாற்றம். இதை நம்பினீங்கன்னாவே போதும், எங்கேயும் ஏமாற மாட்டீங்க. சரி, இப்போ இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுத்துருச்சோ அதே போல் தான் இத்தனை வருஷம் கழித்து நம்ம கையால் முறையாக ஒரு ஆன்மீக பொருளை தயாரித்து கொடுத்தோம். நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி. இந்த கந்திருஷ்டி அப்படின்ற பிரச்சனை யார் வாழ்க்கையில் தான் இல்லை ஐயா? ஜாதகமே நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு தடங்கள் எங்கள் லைஃப்குள்ளே இருந்துகிட்ருக்கு. எங்களால் அடுத்த கட்டம் போக முடியலன்னு புலம்பக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் நம் பதிவுகள் பார்ப்பவர்களுக்கு ஒரு ஆன்மீக பொருள் தரக்கூடிய பொருள் அனைத்து நல்ல மாற்றத்தையும் கொடுக்கணும்னு நம்ம நினச்சோம். நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்றைக்கி அனைவரது வீடுகளுக்குமே செல்ல ஆரம்பித்து விட்டது. எல்லாருடைய பூஜை அறையிலும் இன்றைக்கி நம்மளுடைய சாம்பிராணி இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இதை நான் தெரியும் எனக்கு நடக்கும்னு. ஏன்னா நம் பதிவுகளை பார்ப்பவர்கள் நல்லதை விரும்புபவர்கள். நல்லதை நினைக்கிறவங்களுக்கு நல்லது அடைகிறத இங்கே யாராலுமே தடுக்க முடியாது. இதுதான் உண்மை. அதே போல் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வெட்டிவேர் மாலையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஐயா. வெளியிலலாம் பார்த்திங்கன்னா வெட்டிவேர் மாலை ஒரு அடி பார்த்திங்கன்னா 650 ரூபா வரைக்குமே கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய வெட்டிவேர் மாலை 450 ரூபா தான் ஒரு அடி. விலை குறைவாக தான் நமக்கு தரோம். ஆனால் அதனுடைய குவாலிட்டி மற்றும் ஒரு நாள் முழுக்க பூஜை அறையில் வச்சுருந்து நல்ல மந்திரங்கள் சொல்லி நம்ம அனுப்புகிறோம். அது சாம்பிராணி ஆகட்டும், வெட்டிவேர் மாலை ஆகட்டும், ஒரு நாள் முழுக்க பூஜை அறையில் வச்சுருந்து நல்ல ஒரு மந்திரங்களை சொல்லி தான் நம்ம அதை நல்லா பவர்ஃபுல்லாக கொடுக்குறோம். அதனால் வாங்குறவங்களுக்கு அந்த நல்லது நடக்கணும், நல்ல தெளிவு மனதில் பிறக்கணும், கெட்டது விலகி நல்ல மனிதர்களோடு அவங்க சேரணும், எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணும். அவ்வளோதான். ஏன்னா இத்தனை வருடமாக நாம் கொடுத்த பதிவுகளை பார்த்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடனை தீர்க்கிறதுக்கான விஷயம் இதுதான். இதுதான் நம்ம சேனல் மூலமாக நம்ம பண்ண முடியும். ஆகையால் வாங்குறவங்களுக்கு நல்லது நடக்கணும், நம் பதிவுகள் பார்க்குறவங்களுக்கு நல்லது நடக்கணும், நல்லது இவர்களை தேடி வரணும். அதுதான் நாம் ஒவ்வொரு பதிவுகளும் கொடுப்பதற்கான நோக்கம். அதற்கான காரணமாக அதற்கான மாற்றமாக உங்ககிட்ட எழக்கூடிய சிந்தனைகளே அதற்கான பாதையில் உங்களை நடக்க வச்சிரும். சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். மீனம் ராசினர் ஒவ்வொரு ராசிக்காரங்களை பற்றி சொல்லும் போதுமே பயங்கர வரவேற்பு இருக்கும் நம்மளுடைய சேனலில். ஐயா நீங்கள் எங்கே தாங்க இருக்கீங்க, யார் நீங்கள், இவ்வளோ விஷயங்களை தெளிவாக சொல்கிறீங்களேன்னு எத்தனை நபர்கள் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க. ஐயா
ஒரு வீடியோவில் நேரடியாக வந்து நம்ம உட்காந்து பேசுகிறத விட என்னை பொறுத்தளவுக்கு நாம் சொல்லும் கருத்துக்களும் கணிப்புகளும் சரியான நேரத்தில் சரியான நபர்கள் காதுக்கு போய் சேர்ந்துட்டாலே போதும். இதுதான் இங்கே இந்த உலகத்தில் மிக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். யார் சொன்னால், எங்கேருந்து சொன்னால், அவங்க எப்படி இருப்பாங்கன்றதெல்லாம் விட ஒரு ஒரு இறைவனுடைய அருள் இருப்பவர்களுக்கு, பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு சக்தி கொண்டவர்களுக்கு எப்படி ஒரு விஷயம் நடக்கும்னா, அது யாராக இருந்தாலும் சரி, ஆனால் அவர்கள் வாழ்க்கைக்கான நல்ல தகவல்கள் சரியான நேரத்தில் அவங்க காதுக்கு வந்து சேர்ந்துடும். அப்படி தான் நினச்சி நம்ம இந்த பதிவுகள் எல்லாமே கொடுக்கறது என்னென்னா, நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எப்படி நம்ம இந்த பதிவுகளை அதாவது இந்த வீடியோவில் உட்காந்து பேசுகிறாங்க பாருங்கள், அவங்கள விட நம்மளுடைய அந்த கருத்துக்களும் கணிப்புகளும் உங்கள் காதுக்கு வந்து சேர்ந்துட்டாலே போதும், அந்த நல்ல மாற்றத்தை நீங்கள் அடைய ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி தான் நம்ம மீன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிவுகள் நிறைய வரவேற்போடு தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. ஏனென்றால் எதிர்பார்ப்பை அதிகம் கொண்டவர்கள் தான் இந்த மீன ராசிக்காரங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மே மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஜூன் மாதத்திற்கான பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். அதாவது எப்படின்னா, வரக்கூடிய ஜூன் மாதத்தில் நீங்கள் அடையக்கூடிய மாற்றத்திற்கான பிள்ளையார் சொல்லி இந்த மே மாதத்தில் நீங்கள் போடுவீங்க. இது நடக்கும். இது எப்படி நடக்கும்ன்றதை இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கங்க. இந்த கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா 12 ராசிகளுமே அதனுடைய தாக்கத்தை எப்போவுமே ஏற்படுத்திகிட்டு இருக்கும். அதாவது சனி, ராகு, கேது, குரு பகவான் ஆகிய கிரகங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்துது. உண்மையை சொல்லணும்னா, இப்போ நான் சொன்ன இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளில் தான் அந்த மனிதனுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பான், பல சோதனைகளை சந்திப்பான், பல வெற்றிகளை பார்ப்பான், பல தோல்விகளை சந்திப்பான். அந்த வாழ்க்கை என்னன்றதை புரிய வைக்கக்கூடியதே இப்போ நம்ம சொன்ன இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள். அப்போ தான் சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி, இதில் தான் ஒரு மனிதன் அவன் வாழ்வில் இதுவரை காணாத உண்மைகளை காண்பான். அவனுடைய லைஃப் என்னன்றது முடிவு பண்ணுறதே இந்த பயிற்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். அப்படிப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சியாக தான் ஜோதிடத்தில் இந்த நிகழ்வுகள் எல்லாமே பார்க்கப்படுது. அதாவது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சியும், 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பயிற்சி, 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை ராகு கேது பயிற்சி. சரிங்களா? இப்படி நடக்குது. அப்படின்றப்ப குரு பயிற்சி தான், குரு பகவானே வந்து ஒருத்தருடைய வாழ்வில் நல்ல விஷயங்கள் நடக்க குரு பகவானே காரணமாக இருப்பார். குரு பயிற்சி என்பது ஜோதிடத்தில் மிக முக்கியமான கிரக பயிற்சிகளில் ஒன்று. குரு பகவான் வியாழன், அதாவது ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்வதால் 12 ராசிக்காரர்களுக்கு பல்வேறு மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. அப்போ அந்த வகையில் இந்த மீனம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மே மாதத்தில் 28ஆம் தேதிக்கு பிறகு இவர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கான ஆரம்பமாக தான் இந்த மே மாதம் ஆரம்ப கட்டம் இருக்க போகுது. சரிங்களா? ஏன்னா மீன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தற்போதைய காலகட்டம் உடல் ரீதியான பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்க. வயிறு தொடர்பான பிரச்சனை, இடதுகை வலி, இப்படி உடம்புல ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகளோ இப்போ நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் அதை நீங்கள் பதிவிடுங்க. பார்க்குறவங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் தற்போதைய சூழ்நிலையில் மீன ராசிக்காரர்களுடைய லைஃப்பில் இவங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு விஷயந்தான், ஆளை விடுங்கடாப்பா, நான் தனியாக கூட இருந்துக்கிறேன், என்னை தொல்லை பண்ணாதீங்கன்ற அளவுக்கு இவங்களுடைய மைண்ட் செட் இப்போ போயிட்டுருக்கு. ஏங்க இப்படி ஒரு சிந்தனை இந்த நேரத்தில்? ஏன் ஒரு மனிதன் காரணம் இல்லாமல் இந்த விஷயங்களை யோசிக்க மாட்டாங்களே? அப்போ நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இவங்களுடைய லைஃப்பில் பின்னாடி போய் கடந்து போய் பார்த்தோம், பின்னோக்கி போய் பார்த்தோம் அப்படின்னா மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவர்கள் யார் யாருக்காக சில வார்த்தைகள் பேசியிருப்பார்களோ, யார் மீது அதிக நம்பிக்கைகள் வைத்திருப்பார்களோ, யாரெல்லாம் இவங்க சொந்தம் நினச்சிருப்பாங்களோ அவர்களாலே தான் பெரும்பாலும் சில இடங்களில் இவங்க மன அழுத்தத்திற்கு ஆளாயிருப்பாங்க, சில அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க. என்றைக்குமே பாருங்கள், மீனராசிக்காரங்க நல்லதுன்னு சொல்ல போகிற இடத்துல கெட்ட பேரை வாங்கிட்டு வருவாங்க. அது அவங்களே யோசிப்பாங்க, எப்பா என்னப்பா நல்லது தான் நான் நினச்சேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நினைக்காத மீனராசிக்காரங்களே இல்லை. அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் குறிப்பாக இப்போ இந்த 2/9 இதற்கு 2/9க்குரிய செவ்வாய் வந்து உங்களுக்கு வலிமையான அமைப்பில் இருக்கிறார். அப்படின்றப்ப எந்த கஷ்டம் இருந்தாலும் சரிப்பா, அதுலேருந்து நான் எப்படியாவது போராடி வெளியே வந்துடுறேன்ற ஒரு மனதைரியமும் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அதே போல் ஒரு பக்கம் மனதைரியம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனதில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய மற்றவர்களுடைய பேச்சுக்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. கரெக்டுங்களா? செவ்வாய் அதாவது 45 நாட்களுக்கு இந்த இடத்தில் இருப்பது
உங்களுக்கு அந்த மன வலிமையை தரக்கூடிய ஒரு நேரம். இந்த 45 நாட்கள் உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய அந்த தைரியமும் வலிமையும் தான் அடுத்த ஜூன் மாதத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த குரு பயிற்சிக்கான மாற்றத்திற்கான ஒரு ஆரம்ப பலனாக அமையப்போகுது. அப்போது இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த பணம் அதிகம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இந்த காலகட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பணம் சார்ந்த பயமும் இருக்கும். என்னங்க ரெண்டுமே இருக்கா? ஆமாம் இருக்குது. மீனராசிக்கார நண்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்வில் பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து, அதாவது நீங்கள் எப்படின்னா இந்த உலகத்தில் பணத்தை கொடுத்து வாங்க முடியாத சில விஷயங்கள் இருக்குப்பா, அதுதான்ப்பா வேல்யூவான விஷயங்கள் நினச்சி வாழ்கிறவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க. ஆனால் இவங்களுக்கு காலங்கள் என்ன கசப்பான உண்மையை தெரியப்படுத்திடுதுன்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேலே மீனராசிக்காரங்க அப்போ தான் நிதர்சனமான நடைமுறையில் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. என்னென்னா, இங்கே பணமும் தேவை, பொருளாதார முன்னேற்றமும் தேவை, ஃபினான்சியலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து தான் ஆகணும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய மற்ற எந்த விஷயங்களுமே, அதாவது உணர்வு ரீதியாக சென்டிமெண்டலாக நம்ம பேசக்கூடிய எந்த விஷயங்களுமே நடைமுறையில் சில இடங்களில் எடுபடாமல் போயிடுது அப்படின்ற சில கசப்பான உண்மைகளை மீனராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கான அந்த அனுபவ பாடங்களை பார்க்குறப்ப தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த ராசிக்காரருடைய நிறைய பேர் ஜாதகங்கள் பார்க்குறப்ப எப்படின்னா ஆரம்பத்தில் வெகுளியாக தான் இருந்திருக்காங்க. வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க. எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினச்சி போய் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ஒவ்வொன்றும் சொல்லி பேசி கடைசியாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்க மேலே இவங்களுக்கு சில பேர்கள்லாம் வந்துடும். எப்படிப்பட்ட பேர்கள் வரும்னா, ஒருத்தர் பேசுகிறத இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறாங்கன்னு இவங்களை பற்றி சொல்லுவாங்க. அதாவது பாருங்கள், எப்படின்னா மீனராசிக்காரர்கள் மற்றவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சி பேசக்கூடிய வார்த்தைகள் இவர்களுக்கு சில இடத்துல கெட்ட பேரை வேணுமனே உருவாக்கி விடக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. ஏன்னா இவர்கள் மேல் அதாவது இவங்களை பார்த்து பொறாமைப்படாத நபர்களே பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க மீனராசிக்காரங்க. நீ இந்த ராசியில் பிறந்தவர்கள் யாரை வேணாலும் எடுத்து பாருங்கள், அந்த பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம் இவங்க லைஃப்குள்ளே இவங்களே அனலைஸ் பண்ணிடுவாங்க. இவங்களே தெரிஞ்சுக்குவாங்க, சரி நம்ம மேலே பொறாமைப்படுறாங்க, நம்ம மேலே கண் பார்வைகள் படுது அப்படின்னு சில காலகட்டத்தில் இவங்களே அதை உணர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட பார்வைகள்லேருந்து மீனராசிக்காரங்க அதுலேருந்து தப்பிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அந்த பாதிப்புகள் வராமல் இருக்கணும்னு நினச்சாங்கன்னா, மீனராசிக்காரர்களே வலிமையான நபர்கள், நல்ல இடத்துல இன்றைக்கி நல்ல செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எப்படின்னா பெரும்பாலும் அவங்களுக்கு அந்த கண் திருஷ்டிகள் எல்லாமே அவங்கள ஒன்றுமே அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா அதை விட அவங்க பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா அதுதான் மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள் மீனராசிக்கார நண்பர்களே. நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பல இடத்துல ஒரு உண்மையை தெரிய வச்சுருக்கும். என்னன்னா, அலட்சியம் என்ற ஒரு விஷயம். அலட்சியம்னா வேணுமனே ஒரு விஷயத்தை தெரிஞ்சே போய் செய்கிற தப்பை நான் சொல்லலை. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்ட சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையே சில இடத்துல புரட்டி போட்டிருக்கும். இது மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் உள்ள பெரும்பாலான மீனராசியில் பிறந்தவருடைய வாழ்வில் நடந்த கசப்பான ஒரு அனுபவம். என்னென்னா, இதெல்லாம் ஒரு விஷயமானு நினச்சி அலட்சியமாக கடந்து போன சில விஷயங்கள் இவர்கள் வாழ்வில் ஒரு பேரிடியை கொடுத்துருக்கும், ஒரு கவலையை கொடுத்துருக்கும். அதனால தான் நம்ம எப்போவுமே மீனராசிக்காரர்கள் ஜாதகம் பார்த்தாலோ கணிப்புகள் கொடுத்தாலோ பல வாட்டி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அடப்போப்பா இது என்னப்பா இதை போய் பெருசாக பார்த்து என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் எதை அலட்சியமாக நினைக்கிறீங்களோ அதுதான் ஒரு 10 வருஷம் கழித்தாலும் சரி, 15 வருஷம் கழித்தாலும் சரி, திரும்ப உங்கள் லைஃப்குள்ளே அது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும். இதை மீனராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச விஷயத்தை எடுத்து யோசித்து பார்த்திங்கனாவே இது பல இடத்துல கனெக்ட் ஆகும். அப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த தெளிவுகள் எல்லாமே அடுத்த ஒரு மாதம் உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே வேலை செய்யும். அது எப்படிப்பட்ட தெளிவுகள்னால், ஏன்னா ஒரு பக்கம் சனி பகவானுடைய தாக்கம் இந்த காலகட்டத்தில் இருக்குன்றப்ப அதான் நான் சொன்னேனே, தைரியம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குன்னு நான் சொன்னல. அதெல்லாம் எதனால் இந்த நேரத்தில் இந்த சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்றப்ப மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். தொழில் ரீதியாக வருமானம் ரீதியாக அந்த பயம் உங்களை அப்பப்போ நிலைகுலைய வைக்கும், தடுமாற வைக்கும். தடுமாறிடாதீங்க, சரிங்களா? ஏன்னா அந்தந்த காலநிலையில் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற் போல தான் நீங்கள் உங்களுடைய அந்த செயல்களை நீங்கள் செயல்படுத்தணும். அப்போ இந்த நேரம் உங்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய பயமும் குழப்பமும் தான் உங்களுக்கான எதிரிகளே.
இதை நீங்கள் மைண்டில் தெளிவாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஐயா எங்களுக்கு என்ன நாங்கள் பண்ணுறது, பயமும் குழப்பமும் நாங்கள் என்ன வேணுமுன்னா அதை நாங்கள் உருவாக்கிக்கிறோம். அப்படி ஏதாவது விஷயங்கள் நடக்குது, அப்படி ஏதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கி விட்றாங்க அப்படின்னா, மீன ராசிக்காரங்க நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இங்கே யார் பேச்சையும் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். மீனராசிக்காரங்க தயவு செஞ்சு, ஏன்னா உங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறது இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இது இப்போ நடந்துகிட்ருக்கு. மீனராசிக்காரர்களை சுற்றி உள்ள நபர்கள், அதாவது மற்றவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மீனராசிக்காரர் நம்மளை நினச்சி தான் பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை உங்களை சுற்றி இருக்கிறவங்க இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க. இது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நெருடலை ஏற்படுத்தும், ஒரு குழப்பத்தை நீடிக்கும், தூக்கமின்மையை கொண்டு வந்து கொடுக்கும். இதனால தான் நான் உங்களுக்கு மேலோட்டமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். யார் பேச்சையும், அதாவது தேவையற்ற நபர்களுடைய பேச்சை உங்கள் மனசுக்குள்ளே வர அலோவ் பண்ணாதீங்க இந்த நேரம். ஏன்னா இப்போவும் சொல்கிறேன், சனி பகவானுடைய தாக்கம் ஆரம்ப கட்டத்தமாக இருக்குன்றனால இந்த காலகட்டங்கள் நீங்கள் எதையெல்லாம் உள்ளுக்குள்ளே வர அலோவ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் தான் அடுத்த பல வருஷம் நீங்கள் பார்க்க போகிற நல்லதாகவும் இருக்க போகுது, கெட்டதாகவும் இருக்க போகுது. இதை மறந்துடாதீங்க மீனராசிக்கார நண்பர்களே. அதனால தான் நம்ம இப்போ இந்த டைமில் கொடுக்கக்கூடிய பதிவுகள்லாம் ஒரு மீனராசிக்காரங்க கூட மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஒவ்வொரு வீடியோக்களும், ஒவ்வொரு பதிவுகளும், ஒவ்வொரு கணிப்புகளும் அடுத்த பல வருஷத்தை நீங்கள் நல்லதை அடைவதற்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். அப்போ இந்த காலகட்டம் உங்கள் மனசாட்சிக்கு பட்டு, உங்கள் மனசுக்கு தெரிஞ்சு எதெல்லாம் உங்கள் வாழ்வில் தவறான அல்லது தேவையற்ற விஷயங்கள்னு படுதோ அதிலிருந்து தயவு செஞ்சு வெளிவந்துருங்க. அப்படிப்பட்ட நபர்கள்ட்டேருந்து தயவு செஞ்சு விலகி வந்துடுங்க. ஏனென்றால் இந்த காலகட்டம், நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எதை உள்ளே அலோவ் பண்ணுறீங்களோ, யார் கூட சேர்ந்துட்ருக்கீங்களோ, என்ன விஷயத்தை பேசிகிட்டு இருக்கீங்களோ, எதற்கான முயற்சியில் இறங்குறீங்களோ, இது எல்லாத்துக்கும் உண்டான பலன்கள் தான் அடுத்த பல வருஷம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை தான் நான் முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பதிவை நீங்கள் இன்னும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இன்னும் 5 வருஷம் கழித்து நீங்கள் போய் பார்த்து, இப்போ நான் சொன்னதை நீங்கள் 5 வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் கனெக்ட் ஆகிருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா மீனராசிக்காரர்கள் இப்போயும் சொல்கிறேன், தொலைநோக்கு பார்வையோடு வாழ பழகிக்கோங்க. நீங்கள் இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்கணும்னா, இந்த ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. மீனம் அப்படின்னா 2 அடையாளம் இருக்குது. ஒன்று அவங்களுடைய மனம், அவங்க மனசு தான் உங்கள் வாழ்க்கை. என்றைக்குமே மீனராசிக்காரங்களுடைய மனசை பார்த்து தான் கடவுள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் மனசை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க. ஆரம்பத்தில் கஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், இன்றைக்கி ஏகப்பட்ட கடன் பிரச்சனையில் கூட இன்றைக்கி நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நடவடிக்கைகளும், உங்களுடைய எண்ணங்களும், உங்களுடைய சிந்தனைகளும் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது இந்த பிரபஞ்சமும் இறைவனும். இதை மறந்துடாதீங்க. உங்கள் மனசை பார்த்து நிச்சயமாக கடவுள் லைஃப்பை மாற்றிடுவார். இதில் எந்த மாற்றமும் வேண்டாம். மீனராசிக்காரங்க அந்த நம்பிக்கையோடு இருங்க. 2வது, மீன் மாதிரி இருக்கணும். மீன் எப்படி ஒரு தண்ணிக்குள்ளே விட்டு பாருங்கள், அப்படியே அங்கேயும் ஒரு நிமிஷம் கூட டயர்டாகாமல் சுற்றிட்டு இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். மீனை பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும், மைண்டுக்கு ரிலாக்ஸ் வரும், மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், அந்த இடமே பாசிட்டிவாக இருக்கும். மீன்கள் வளர்க்கக்கூடிய அந்த இடங்கள் அழகாக இருக்கும், அழகை கொடுக்கும். இதெல்லாம் தான் மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்கனாவே வாழ்க்கையினுடைய அடையாளம் என்பது இதுதான். அவங்க இருக்கக்கூடிய இடம் பாசிட்டிவாக இருக்கணும், வண்ணமயமாக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்கணும், உங்கள் முகம் இருக்கணும், உங்களுடைய செயல்கள் இருக்கணும், உங்களுடைய சிந்தனைகள் இருக்கணும். அதுதான் மீனராசிக்காரங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான அடிப்படை அடையாளங்களே. அந்த அடையாளம் இன்றைக்கி இருக்கா மீனராசிக்காரங்களுக்கு? இல்லை. மனதில் ஒரு கவலை, சோகம், பயம், குழப்பம், இதெல்லாம் உங்களுடைய உடல் வடிவமைப்பையே மாற்றிட்டுருக்கு. உங்களை அப்படியே வீக்கான நபர்களாக மாற்றிட்டுருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணாதீங்கன்னு தான் நான் இதை சொல்ல வரேன். அப்போ உங்களுக்கான அடையாளம் மற்றவர்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஒரு முன்னோடியாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். என்றைக்குமே உங்களுக்கு இந்த சோம்பேறித்தனம் ஆகவே ஆகாது. இந்த ராசிக்காரர்களுக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மீன் தொட்டியில் ஒரு மீன் அசையாமல் கிடக்குதுன்னு வைங்க, நம்மளுக்கு என்னென்ன எண்ணங்கள் தோன்றும், பயந்துருவோம். ஐயோ அந்த மீனுக்கு என்ன ஆச்சு, அது இருக்குதா இல்லையான்ற அளவுக்குலாம் யோசனை போயிடும். அதே போல் தான் மீனராசிக்காரங்க. நீங்கள் கவலையில், சோகத்தில் ஒரு ஓரமாக முடங்கி கிடக்குறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி பல விஷயங்கள் முடங்கி கிடக்கும். உங்களை பார்க்க நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்களுக்கு அது கொண்டாட்டமாக இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சவங்களுக்கு அது பெரிய சோதனையாக இருக்கும், வேதனையாக இருக்கும். அவங்களும் ஒரு இடத்துல முடங்கிடுவாங்க.
அதனால் தயவு செஞ்சு மீனராசிக்காரங்க எந்த சூழ்நிலையிலும் முடங்கி உக்காந்துராதீங்க. ஒரு வீட்டில் மீனராசிக்காரங்க இருக்காங்கனாவே அந்த வீடு கலகலப்பாக இருக்கணும், வண்ணமயமாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். அதற்கான வேலைகளை பாருங்கள், அதற்கான சிந்தனைகளை கொண்டு வாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் வேகமாக ஒருத்தரை நம்புறது தான் ப்ராப்ளம். மீனராசிக்காரங்க சீக்கிரமாக ஒருத்தர் மீது வரக்கூடிய நம்பிக்கை மீனராசிக்காரர்களுக்கு பல பாதிப்புகளை கொடுக்குது. இதை எல்லாம் அடுத்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து வரக்கூடிய அந்த குரு பயிற்சி, குரு பகவானுடைய அமைப்பில் தொழிலில் மாற்றத்தை பார்ப்பீங்க, வருமானத்தில் மாற்றத்தை பார்ப்பீங்க, உங்களை நோக்கி நல்லதை வர வைப்பதற்கான அமைப்பை பெறுவீர்கள். கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க. இங்கே யார் என்ன சொன்னாலும் சரி, யார் வந்தாலும் சரி, போனாலும் சரி, என்னமோ நடக்கட்டும், உங்களுக்கான வாழ்க்கை விதிமுறையிலேருந்து என்றைக்குமே தவறிடாதீங்க. கட்டுப்பாடோடு வாழுங்க, திட்டமிட்டு வாழுங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் எந்தெந்த விஷயங்களை அளவோடு உள்ளே கொண்டு வர முடியுமோ அதை மட்டும் கொண்டு வாங்க. அளவுக்கு மீறி உங்கள் வாழ்வில் எதையுமே அலோவ் பண்ணாதீங்க. எதையுமே அலோவ் பண்ணாதீங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.